ஒரு முறை ஒரு நபர் என்னிடம், நான் நினைத்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார், அதை நான் சுதந்திரித்து கொண்டேன் என்று சொல்லி என்னிடம் கூறினார். நான் அவரிடம் எவ்வாறாக இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டபோது அவர் கூறினார், லஞ்சம் கொடுக்க வேண்டிய நபர்களை பார்த்து நான் லஞ்சம் கொடுத்தேன், லகுவாக காரியம் முடிந்துவிட்டது என்று சொல்லி சந்தோஷத்தோடு புன்முறுவலோடு கூறினார். தேவ பிள்ளைகளே, வேதம் சங்கீதம் 37 அதிகாரம் 34 சொல்லுகிறது, நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே சில காரியத்தை சுதந்திரித்து கொள்ள மனிதர்கள் சில வழிகளை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தர் கூறுகிற நீதியின் வழி, நேர்மையின் வழியை உபயோகப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு காத்திருந்து உம்முடைய வழியை கை கொண்டு இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.